நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு அற்புதமான செட்டிங்க கூகுள் போட்டோஸ்ல அறிமுகப்படுத்திட்டான். த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னன்னா, இப்ப நம்ம கூகுள் போட்டோஸ்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம்ல, அதுல ஒரு சில போட்டோஸை நம்ம எடிட் பண்ணலாம். அதுக்குண்டான ஆப்ஷனை கூகுள் போட்டோஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு பொறுமையும் வேணும், இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிடணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம போட்டோவை எடிட் பண்ண முடியும். இது இல்லாம இந்த ரெண்டுமே எனக்கு இல்லப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கதான் என்ன பண்றான் கூகுள் போட்டோஸ்ல ஜெமினியை வந்து ஆட் பண்றான். அது எப்படி ஆட் பண்ணிருக்கா அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் போட்டோஸ்காரன் கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஏஐ ஃபீச்சர். இதை பயன்படுத்தி உங்க போட்டோவை சூப்பரா ஆக்கலாம். சரி, இந்த செட்டிங்கை எப்பதான் அறிமுகப்படுத்தினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாசம் 2023, அதாவது கூகுளோட ஐஓ மீட்டிங்ல தான் இந்த கூகுள் போட்டோஸ்ல இந்த மாதிரி ஒரு செட்டிங்கை நாங்க அறிமுகப்படுத்த போறோம் அப்படிங்கிற விவரங்களையே பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 2023 அபிஷியலா எங்களுடைய கூகுளோட பிக்சல் 8 ப்ரோ இந்த ரெண்டு மொபைல்கள்ல நாங்க அறிமுகப்படுத்துற அந்த செட்டிங்கை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவு வெளியிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி 2024 அபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த செட்டிங்கை ஆண்ட்ராய்ட் போன் யூசர்ஸ்க்கும் ஐபோன் யூசர்ஸ்க்கும் நாங்க அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அதை முழுமையா எல்லா போனுக்கும் லான்ச் பண்றாங்க. இப்ப நான் ஏன் இதை பதிவு பண்றேன்னா, ஜனவரி மாசம் 2026 நான் இப்ப காட்ட போற இந்த அற்புதமான செட்டிங்க உங்க மொழியில நீங்க எடிட் பண்ண முடியும். அதான் ஹைலைட்டான விஷயம். அதை எப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் போட்டோஸுக்கு ஏதாவது புது அப்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை நீங்க பிளே ஸ்டோர்ல ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸை ஓபன் பண்ணுங்க. நான் இப்போ ஓபன் பண்றேன். இப்ப கூகுள் போட்டோஸ் வழியா ஒரு போட்டோவை நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த போட்டோவை நான் எடிட் பண்ண போறேன். எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைக்க போறேன். அதுக்கு பாட்டம் கீழே எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுதான் கூகுளோட ஜெமினி. சோ உங்களுக்கு கூகுள் போட்டோஸ் கொடுக்கக்கூடிய இந்த டூல்ஸ் உங்களுக்கு பயன்படுத்த பிடிக்கலன்னா நீங்க ஆஸ்க பயன்படுத்தலாம். இங்க பாத்தீங்களா, கெட் எடிட் டன் ஃபாஸ்டர் வித் ஜெமினி. சரிங்களா, இதுல நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கான். பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஹெல்ப் மீ எடிட், அதாவது ஹவு வுட் யூ லைக் டு எடிட் திஸ் போட்டோ. இப்போ நான் என்ன இதுல பதிவு பண்ண போறேன்னா, இந்த போட்டோவோட பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை நான் இதுல ஹைலைட் பண்ண போறேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நான் இதை சென்ட் பண்றேன். திங்கிங் ரீப்ளேசிங் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாவ், பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஸ்கிரீனை செட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது. இதை ஏதாவது நீங்க மாத்தினா மாத்திக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பேக்ரவுண்ட செட் பண்ணிக்கலாம். காமனா இது. அதே மாதிரி ஜெமினி வந்து நமக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரீன் அப்படி மேல எழுத்துருவோம். சரி, நான் பின்னணியை நீக்கி விட்டேன், உங்களுக்கு வேற ஏதேனும் திருத்தங்கள் வேண்டுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா மறுபடியும் கேட்குது. சரி, இது அவங்க ரிமூவ் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத லைக் அன்லைக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல 3 டாட் இருக்கு, என்னன்னு பாத்துருவோம். பார்த்தா மறுபடியும் சரி பண்ற மாதிரி ஒரு ரீடு, அப்புறம் நேம்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஜெமினி இன் போட்டோஸ். சரிங்களா, மேல பாத்தீங்கன்னா இந்த காப்பியை சேவ் பண்றது, அப்புறம் பக்கத்துல 3 டாட் என்னன்னு பாத்துருவோமா, வேற ஒண்ணு இல்ல. சரிங்களா, இவ்வளவுதான் விஷயம். மேட்ரு சிம்பிளான மேட்ரு. இதுல ஏதாவது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்க என்ன பண்ணலாம், எடிட்ல கலர்ஃபுல்லாக மாற்றவும் பேக்ரவுண்டை. சரியா, மறுபடியும் கொடுக்குறேன். வாவ், உங்களுக்கு என்ன வேணும் அது எல்லாத்தையும் இந்த ஜெமினியே செஞ்சு கொடுத்துருதுங்க. பாரு, உங்களுக்கு பிடிச்சமான பேக்ரவுண்டை நீங்க செட் பண்ணிக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இது எதுவுமே பிடிக்கலன்னா ரிவர்ஸ்ல அப்படி கொண்டு வந்துட்டு வரசாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் பயன்படுத்தாம உங்க போட்டோவை சூப்பரா எடிட் பண்ணலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டினேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் நிறைய பட்டனை கீழே கொடுத்துருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விடுங்க. அதுக்கு கீழே இதை பத்தி குறிப்பா நான் காமிச்ச இந்த பகுதியை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.